அன்பு தம்பி கருப்பசாமி அவர்களை இன்னைக்கு தான் சந்திக்கிறேன். 2-3 தடவை உட்கார்ந்து எனக்காக வாசிச்சிருக்கிறாரு. ஆனா முறையாக இன்னைக்கு தான் சந்திக்கிறேன். அப்படித்தானே தம்பி? ஆமா. அதனால எப்படா அவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு இருந்தேன், ஆசையோடு இருந்தேன். எப்படா நம்ம பிள்ளைய சந்திப்போம் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருக்கும் பொழுது இன்னைக்கு சந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு கிராமத்தார்களுக்கும் நாடக அமைப்பாளரான அன்பு தம்பி சக்திவேல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, நிகழ்ந்த வணக்கம். ஆமா, அவர் சிறு வயதாக இருந்தாலும் வாத்தியாரை போலவே உள்ள உட்கார்ந்து கேட்கும் பொழுது அவங்க வாத்தியார் வாசிக்கிற மாதிரி இருந்தது. நான் சொல்லுவேன் அவர்கிட்ட கண்டிப்பா. ஏன்னா இந்த இடத்துல ஒரு உண்மையை நான் சொல்லணும், அந்த இறைவனுடைய சாட்சியாக சொல்லுவேன். உங்களுக்கு எத்தனையோ பேர் சிஷ்யர்கள் இருந்தாலும் உங்க பேரை காப்பாத்துறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறோம் அப்படின்னா அது கருப்பசாமி மட்டும்தான் அப்படின்னு நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி அப்பேற்பட்ட விரல்கள் ஆகப்பட்டது விளையாடும். ஆக வாத்தியாருடைய அந்த ஒரு அமைப்பு யாருக்கு இருக்கணுமோ அவங்களுக்கு தான் இருக்கும். அந்த முறையில் அன்பு தம்பி கருப்பசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னும் நிறைய பேர் புகழும் பெற்று நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும், புது மாப்பிள்ளை வேற, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சேன், அமைதியாகவே இருந்து. ஆமா, அதனால அன்பு தம்பி கருப்பசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இங்க கோடையடி குமரன் மருதங்க சக்கரவர்த்தி முறையான ஆசானிடம் பயின்று நாடக உலகத்திற்கு வந்து சிறிது காலங்களே ஆனாலும் நல்ல பெயரை மட்டும் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி பொன்னுமணி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நான் இதுவரைக்கும் தம்பியை பத்தி தவறாக கேள்விப்பட்டதுல எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. இல்ல அப்படின்னு சொல்ல சொன்னா வேற ஒண்ணும் கிடையாது. பல வாத்திய மன்னன் என்று சொல்லாமல் பல லீலைகளுக்கு மன்னனாக அவருடைய வாத்தியார் தான் இருந்தாரு. ஆனா தம்பி அப்படிப்பட்டவர் கிடையாது. இல்லைன்னா இவ்வளவு பெரிய கிராமத்துல இருந்து இவ்வளவு ஒரு நாடகம் நடத்துறதுன்னா சும்மாவா? ஒரு பிரசவமாகப்பட்டது, ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்து எப்படி அதை வளர்ப்போமோ அதற்கு ஈடு இணையானது இந்த நாடகம் என்று சொல்லக்கூடியது. அதுக்கு பேசி அமைச்சு கிராமத்திற்கெல்லாம் உட்கார்ந்து ஒன்றாக அமர்ந்து இதுதான் நடக்கணும் அப்படின்ற முறையில் மிகப்பெரிய ஒரு கடுமையான வேலையை இந்த சிறு வயதில், ஏன்னா சின்ன பிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராது அப்படிமாங்க. அந்த ஒரு பழமொழியை மாற்றி அமைத்தது யார் அப்படின்னா அன்பு தம்பி சக்திவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா சின்ன பையனை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த பொறுப்புக்கு ஏற்றவாறு எல்லாத்தையும் 5 மணிக்கே வர சொல்லிட்டேன் சங்கத்துக்கு. அன்பு தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி தாளக்கலைஞரான அகரம் ஆறுமுகம் அவர்களுக்கு மனமார்ந்த, எனக்கு மருமையன், ஆமா, மனமார்ந்த நன்றி. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு கருப்புசாமி பொன்னுமணி சத்தியவான் மாதிரி தெரியல, மணிகண்டு சக்திவேல் மாதிரி தெரியல. மணிகண்டு சத்தியவான் கோடங்கிப்பட்டி ஜெயராஜன் ஒருத்தர் இருந்தாரு, என்னோட நைனா, அவர் மாதிரி 3 பேருமே காட்சி அளிக்கிறீங்க. இந்த ஆளை எதுல சேர்க்கிறதுனே தெரியல. ஆமா, அதனால என்னதான் முருகனை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் எல்லாரும் தான் முருகனை நினைக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறதுக்கும் நான் நினைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்ன பண்ணு, எல்லாரும் எப்ப நினைக்கிறாங்க? ஏதாவது கஷ்ட காலம் வந்துச்சு அப்படின்னா, துன்பம் வந்துச்சு அப்படின்னா, முருகா எனக்கு ஏண்டா அந்த சோதனையை கொடுத்த அப்படின்னு நினைக்கிற நம்ம, என்னைக்காவது மகிழ்ச்சியான தருணங்கள்ல அந்த இறைவனுக்கு இந்த மகிழ்ச்சி எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி இறைவான்னு என்னை யாரா சொல்லியிருக்கிறோமா? சொல்ல மாட்டோம். சந்தோஷம்னு வந்துருச்சுன்னா இறைவனை மறந்துடுவோம். அந்த மாதிரி இல்லாம நான் சதா சர்வ காலமும் 5 வயதுல இருந்து அரியா பருவத்திலிருந்து அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். யாரு? முருகனைத்தான் நினைக்கிறேன். 5 வயதுல இருந்து அப்பேற்பட்ட ஒரு காதல். ஆனா கருணை கடவுள் அப்படிமா. ஏன்னா முருகனுக்கு, கந்தனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, மணிகண்டனுக்கு. தப்பு பண்ணிட்டீங்க பத்தியல. என்ன தப்பு பண்ணி? மணிகண்டனுக்கும் சொல்றேன், அரோகரான்னு சொல்றீங்க. அவர் பிரம்மச்சாரி இல்லையா? சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்றது இல்லையா? கவனம் இங்க இருக்கணும். இச்சப்படுவேன். எல்லாரும் ஒரே மாதிரி ஆடையை உடுத்திருந்தா மட்டும் பத்தாது. பரவாயில்லையே, 4 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்களே. அகர ஆரம்பத்துக்கு 20 வயசு குறைஞ்சிருச்சுடா. எல்லாரும் நினைக்கிறதுக்கும் நான் நினைக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். அந்த முருகப்பெருமானுடைய சிலை வடிவமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா வலது காலாகப்பட்டது எப்பொழுதுமே முன்னோக்கி தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய பக்தர்கள் தன்னை எப்ப கூப்பிடுவாங்க அப்படின்ற ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அதனாலதான் அவரை நினைச்சிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் கருணை காட்டுற என் பெருமான் முருகப்பெருமான் எனக்கு மட்டும் கருணை காட்ட மாட்டுறாரு. நானும் முருகப்பெருமானை நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன்.
ஒரு நாள் கூட அவரை பார்ப்பதற்கான பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. அவருடைய தரிசனம் வேணும் அப்படின்னா யாருடைய தயவு வேணும்? அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய தயவு வேணும். ஆனா ஒவ்வொருத்தரும் ராகு கேது மாதிரி ஒவ்வொரு திசையில திரும்பி இருக்கிறாங்க. நமக்கு எப்பயுமே மாமனார் தான். தென்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, நாதன் தாழ்வாழ்க, நமச்சிவாயா வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சிவனை வணங்கணும் அப்படின்னா அது அவனது அனுமதி இருந்தால் தான் வணங்கவே முடியும். அப்பேற்பட்ட அவனது அனுமதியோடு சாமி பாட்டுக்கு கை தட்டுறீங்க அப்படின்னா அது பெரிய விஷயம். கைதட்டி பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கைதட்டி பாராட்டிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது சிறப்பாகவும் கலைத்துறை சிறப்பாகவும் மனமார்ந்த நன்றி இழந்த வணக்கம். இந்த கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் யாருக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக இங்கு வீற்றிருக்கக்கூடிய அன்பு என்னுடைய ஒளிபெருக்க நிலையத்தாருக்கும் மற்றும் என்னுடைய இசைக்கலைஞர்களுக்கு தான் பேசுறோம். 4 பேருமே நான் சொல்லி கொடுத்த மாதிரியே வச்சிருக்கேன். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லா ஒரு கலைகளையும் நம்மளா போய் கத்துக்கிறாலும் விருப்பம் இருந்தால், ஆனா என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியதை கத்துக்கிற முடியும். அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு இன்றைக்குமே நான் தலைவணங்குறேன். 4 பேருக்குமே மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். பெட்டுக்கு மண் சுமந்தான், பிறம்பால் அடிபட்டான். யாரு? சிவபெருமானாகப்பட்டவர். அவர் அடிபடணும்னு அவசியமே கிடையாது. ஆனா ஏன், எதற்காக அப்படின்னா பக்தர்களை சோதிப்பதும் பின் ஆட்கொள்வதும் இறைவனுடைய வேலை.
என்னைக்கு நம்மளுக்கு சோதனைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருச்சோ அன்னைக்கு ஈசனான எம்பெருமானாகப்பட்டவர் நம் அருகில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறாருன்னு தான் அர்த்தம். பெரும்பால் அடிச்சான் யாரு? அரிமர்த்தன பாண்டிய மன்னனாகப்பட்டவன். அப்ப யாரு திருந்தினாரா? திருந்தல. நக்கியராகப்பட்டவர் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லால் அடிச்சார். அப்பையும் திருந்தினாரா? திருந்தல. கண்ணப்ப நாயனாராகப்பட்டவர் தன்னுடைய கண்களையே கொடுத்தார். அப்பையும் திருந்தினாரா? திருந்தல. 63 நாயன்மார்கள் சாக்கிய நாயனார் என்று சொல்லக்கூடியவர் கல்லால் அடிச்சார். அப்பையும் திருந்தினாரா? திருந்தல. அப்படியெல்லாம் திருந்தாதவரு நான் சொல்லியா திருந்த போறாரு. ஆமா, இருந்தாலும் அவர் திரும்பிடுவாரு. எப்படியாவது அவருடைய மகனை எனக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். நான் யாரு, எதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்லணுமா இல்லையா? நான் தான் வள்ளி, நான் மட்டும்தான் வள்ளி. இன்னைக்கு இந்த ஊர்ல நான் மட்டும்தான் வள்ளி. மத்தவங்க வேற ஊர் போயிருப்பாங்க, அது எனக்கு தேவையில்லை. என்னுடைய தந்தையாருக்கு 7 ஆண் குழந்தைகள் மட்டும்தான். 7 ஆம்பளை பசங்க இருந்து என்ன பிரயோஜனம்? பூரா மலை மாடு, தடி மாடு, எரும மாடு மாதிரி இருக்கிறாங்க. யார சொல்றீங்க? அதனால எங்க அப்பா முருகப்பெருமானிடம் வேண்டிக்கிட்டாரு. எப்படி வேண்டிக்கிட்டாரு? எப்படி? அழகான குழந்தையாக, அறிவான குழந்தையாக, அடக்க ஒடுக்கமான குழந்தையாக. நல்லா கவனிக்கணும். குறிப்பாக அதிகம் வாய் பேச தெரியாத பிள்ளையாக வேண்ட வேண்டிக்கிட்டார். அவர் என்ன நேரத்துல வேண்டுனாரோ அப்படியே நான் அவருக்கு கிடைச்சேன். வள்ளி கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பகுதி கிடைத்த காரணத்தினால் வள்ளி என பெயரிட்டு தக்க பருவம் வந்தவுடனே திணைக்கு காவலுக்கு அனுப்புவதாக வேண்டுதல். தாயர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொன்னுக்க மந்திரம் இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. தகப்பன் பேச்சை கேட்டு பெருமடைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த வரிசையில என்னுடைய தகப்பனுடைய பெருமையும் நான் சேர்க்கணும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நீங்க எல்லாம் உம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா சத்தியவேல்கிட்ட 45,000 தேவையில்லாம கொடுத்துட்டோமோ அப்படின்னு வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே தெரியுது. வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. நான் வெளியே வந்துட்டேனோ 35,000 முடிஞ்சு. இனி நாரதரை வெளியே தள்ளி விட்டோம்னா பாவம் ஆவியூர்ல இருந்து வந்து மூக்கு முகர உடஞ்சா போகணும். நல்ல நேரத்துல தீய சக்திகளை பத்தி பேச வேண்டாம். அதனால என்னுடைய காதல், நான் யார தெரியுமா காதலிக்கிறேன்? தம்பி கருப்பு அவர்களே. சொல்லுங்க. உங்களை இன்னைக்கு தான் சந்திச்சிருக்கிறேன். ஆமா, வாத்தியார் மாதிரி நீங்களும் எல்லா விதத்திலையும் அப்படியே இருக்கிறீங்க. உருவத்திலையும் சரி, வாசிப்புலையும் சரி, கதாபாத்திரத்திலும் சரி, அப்படியே வாத்தியார் மாதிரி உரிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, அதே மாதிரியே திருமணமும் முடிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கிறது எனக்கு மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா வேற ஒண்ணும் கிடையாது. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஆமா, என்ன சொல்றீங்க? வாத்தியார்ட்ட சொல்லிவிடாதீங்க. நான் காதலிக்கிறேன், ஆனா என்னுடைய காதல்ல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் காதலிக்கக்கூடிய காதலனுக்கு ஏற்கனவே ஒரே ஒரு முறை மட்டும் திருமணம் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? தெரிஞ்சு ஒரு தடவை, தெரியாம எத்தனையோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? யார காதலிக்கிறேன் தெரியுமா? யார? முருகு என்ற சொல்லுக்கு அழகன்றதன் பொருள். அழகன் என்றாலே அவர் ஒருத்தர் தான் குறிக்கும். அப்பேற்பட்ட அழகன் சண்முகன, சரவணன, கார்த்திகேயன, பாலன, குகன அனுதரம் நினைச்சிட்டு இருக்கிறேன். மனிதர்கள் வந்து உள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி தெய்வீகமானது. அந்த தெய்வத்தை அவன் தாங்கி போயிருக்கிற என் தெய்வத்தை நினைக்கும் பொழுது எனக்கு அப்படித்தான் வருது. இருந்தாலும் அவரை பத்தி நினைக்கும் பொழுது எத்தனையோ ஆசைகள் மனசுக்குள்ள இருந்தாலும் இன்னைக்கு வாத்தியார் வடிவத்துல நீங்க வந்திருக்கிறதுனால உங்ககிட்டையும், ஏன்னா எத்தனையோ பேர்கிட்ட இந்த பாடலை பாடி இருக்கேன், உங்ககிட்ட பாடணும்னு ஒரு ஆசை, பாடல்.